சிஎஸ்கே ஒரு வழியாக காம்பினேஷன்லாம் கரெக்டாக பிடிச்சி நல்லா போயிட்டு இருக்காங்க. கடைசி 3 கேம் அன்பீட்டனாக இருந்தாங்க. இதெல்லாம் ஜெயிச்சு அப்படியே பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, சிஎஸ்கே அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாலாம் போக மாட்டோம், நாங்கள் வேணும்னே தோப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை விளையாடி இருக்காங்க அகெயின்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 59th கேம் பிட்வீன் எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே கேம்கான ஒரு போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் தான் பண்ண போகிறோம். சிஎஸ்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாங்க, சின்ன ஒரு ஸ்கூல் பாய் எரர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். இது ஒன்ஸ் அகெயின் ஒரு கதிரல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண லக்னோ ஆஸ் யூஷுவல் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க. அண்ட் பிச் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல ஆஃபரிங் இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். நல்ல ஒரு ஸ்விங் இருந்தது, அதே மாதிரி நல்ல பவுன்ஸ் இருந்தது. அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சுது அப்படின்னே சொல்லணும். சிஎஸ்கேவோட ஸ்டார் ஸ்டாண்டர்ட் ஓப்பனர்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டாங்க. எப்போதுமே சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிடுவார். ஒன்று ருத்ராஜ் ஃப்ளாப் ஆனால் சஞ்சு அப்படியே நின்று ஆடுவார், இல்லை சஞ்சு ஃப்ளாப் ஆனால் ருத்ராஜ் அங்கங்கே அப்படியே நின்று கொஞ்சம் ஆடுவார் ஒரு 12-13 ஓவர் வரைக்கும். இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த கேம் அதுவும் உடைக்கப்பட்டது. இனிஷியலாகவே 2 விக்கெட்டையும் கட்டிட்டாங்க. ஸோ ஊர்வில் பட்டேல் 1 டவுன் வந்தார். அவரால் பெருசாக எதுவுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. 2 டவுன் கார்த்திக் சர்மா. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் கார்த்திக் சர்மாவை பற்றி. ஒரு சில கிளிம்சஸ் இப்போவே தெரியுது. 1 ஃபார் தி ஃபியூச்சரா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்காரு. பட் ஒரு சூப்பரான ஒரு நாக். 14.2 கோடி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகெயின் இந்த மணி ப்ரெஷர்லாம் போட தேவையில்ல. ஒரு 21 வயசு பையன், யங் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்த அளவுக்கு டெம்பர்மெண்ட் காமிச்சது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஒரு ட்ராபேக்காக சொல்லணும்னா நிறைய டாட் பால்ஸ் விளையாடுறாரு. இந்த பையன் லாங் சிக்ஸஸ் அடிக்கிறான், அதே மாதிரி நல்ல ஷாட்ஸும் வச்சிருக்கான் அவனோட ரேஞ்சில். பட் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டாட் பால்ஸ் விளையாடுறாரு. அதை மட்டும் குறைச்சிட்டாரு அப்படின்னா கார்த்திக் சர்மா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயர், 1 ஃபார் தி ஃபியூச்சராக இருக்கலாம். 2 டவுனில் ஒரு மாதிரி சிஎஸ்கே பிடிச்சிட்டாங்கன்னு நம்புகிறோம். பிகாஸ் தொடர்ந்து ஒரு 5-6 கேமாக அவர் தான் விளையாடிட்டு இருக்காரு. இதுலேயும் ஒரு சமனாக்கு 71 ரன் ஆஃப் 42 பால்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2 ஓப்பனர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனர்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நின்று ஆடி கொடுத்தாரு. ஃபாலோட் பை தட் டெவால் ப்ரூவிஸ் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஆரம்பித்தார். பட் ஒரு ராங்கான டைமில் அவுட் ஆகிட்டார். அவர் இருந்திருந்தால் 100% ஒரு 187 அப்படின்றது ஒரு 210, 215 அந்த மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு. தென் சிவம் சிக்ஸர், தூபே 6 சாமி 7 சாமி எல்லாமே சொல்லலாம். கடைசி ஓவர் 2 கேமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன கேமும் சரி லக்னோ கூட, இந்த கேமும் சரி, கடைசி ஓவரில் அவருக்கு மாட்டிக்குது. அப்படி கடைசி ஓவரில் அவர் அடிக்கலைன்னா ஒன்ஸ் அகெயின் 16 பால்ல 32 ரன் அடித்த சிவம் தூபே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் அடிக்கலை. அதாவது கடைசி ஓவர் மட்டும் அவர் அடிக்கலனா கண்டிப்பாக என்ன ஒரு 14 பால்ல ஒரு 18 ரன் 20 ரன் அவ்வளோதான் இருந்திருப்பாரு. இவரெல்லாம் நம்பி கண்டிப்பாக 100% விளையாட முடியாது கைஸ். ஒரு ஃபினிஷர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டீம்லையும் வேற மாதிரி இருக்கானுங்க. வரானுங்க டப்புன்னு அடிக்கிறாங்க. பட் சிஎஸ்கேக்கு ஃபினிஷிங் பெரிய லேகிங்காக இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளாக தான் வரணும், ஒரே ஒரு ஆள் தான் வரணும். சிஎஸ்கேக்கு ஃபினிஷர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் எவனா நம்புவானா? ஃபஸ்ட்டு 18 வருஷமாக கருப்பசாமி மாதிரி ஒரு ஆள் காத்துட்டு இருந்தார். அவர் இல்லைன்னும் போது ரொம்ப ப்ளீக்காக தெரியுது. மிடில் ஆர்டர், அதை தாண்டி லோயர் மிடில் ஆர்டர் யார் அடித்து கொடுப்பான்னு தெரியல. பிரசாந்த் வீர் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ் நல்லா ஏற்றினா அவருமே ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சீக்கி ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் மேலே ஹார்ஷாக இருக்க முடியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் சீசன். என்னதான் இருந்தாலும் பேட்டிங்கில் ஒரு மாதிரி ஆடி வந்துட்டாங்க கைஸ். 187. பட் சிஎஸ்கேவோட என்ன சொல்கிறது, சிஎஸ்கே மேலே குறை சொல்லணும் அப்படின்னா குறை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் விளையாடி இருக்காங்க. எதுக்குடா அகில் ஹுசேனை திரும்ப உட்கார வச்சிங்க, எதுக்கு உட்கார வச்சிங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் கூட மனசாரிடும். அந்த அளவுக்கு ஒரு கண்ணான ஒரு பிளேயர். 100% 4 ஓவர் 30 ரன் 2 விக்கெட் போட்டுருவார் கைஸ். பேட்டிங், அவரோட பேட்டிங் பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அவர் சின்ன வயசில் அவரோட ஊரில் அகில் ஹுசேன் தான் பிரைன் லாரா அப்படின்ற மாதிரி
பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும். அண்ட் நீங்க இதை எம்எல்சி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு பேட்டிங் கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன் பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க. ஃபீல்டிங் சொல்லவே தேவையில்ல. அகில் ஹுசைன் ஒரு கன் ஃபீல்டர். பட் அவனை எதுக்கு உட்கார வைக்கிறாங்கன்றது மட்டும் தான் தெரியல. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்தது, அதனால அகில் ஹுசைனை விளையாட வைக்கல அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓகே 4 ஃபாரினர் இருக்காங்க அதனால அகில் ஹுசைனை விளையாட வைக்கல அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது ஏற்றுக்கலாம். 3 ஃபாரினர், டெவால் பிரவிஸ், ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, 3 ஃபாரினர் தான் விளையாடுறீங்க. பிரசாந்த் வீருக்கு அப்படியே லைக் டு லைக் ஒரு சேஞ்ச் பண்ணா போதும், ஸ்ட்ரெயிட்டாகவே அகில் ஹுசைன் வந்துருவாரு. இந்த 10 பால்ல 13 ரன்னை 10 வாட்டி பேட்டிங் விளையாடுறாரு வைங்களா அகில் ஹுசைன், 10 வாட்டி அடிப்பார் கைஸ். அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான பேட்ஸ்மேன். இங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன ட்ரை பண்றாங்க, 14 கோடி கொடுத்து பிரசாந்த் வீரை வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக அவர் பேட்டிங் ஆடுவார், பவுலிங் போடுவார், ஃபீல்டிங் பண்ணுவார் அப்படின்றத ஏதாவது ட்ரை பண்றீங்களா? சரி ஓகே, நீங்க அப்படி ட்ரை பண்ணியா தொலைங்க. அப்படியே பவுலிங் கொடுக்க மாட்டீங்க, பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அது ஒரு ஹோம் கிரவுண்டும் கூட. லக்னோவை சேர்ந்த ஒரு பிளேயர். மும்பை கேம்ல 6வது ஓவர் 5 அடி அடிச்சிட்டு இருக்கும் போது, ரைன் ரிக்கிள்டன் இருக்கும் போது நீங்க ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுத்தீங்க. பட் இந்த கேம்ல 2 ரைட் ஹேண்டர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஒன்ஸ் அகெயின் கொடுக்கல. என்ன தாட் ப்ராசஸ், என்ன இவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது சுத்தமா தெரியல. அகில் ஹுசைனை வச்சு விளையாடுறாங்க, அவரு கேம்ல விளையாட வைங்கடானா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே விளையாட வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் எந்த டீம்ல விளையாடினாலும் டீம் ஷீட்ல ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய ஒரு பிளேயர் அகில் ஹுசைனா தான் இருப்பாரு. பட் அவனை வெளியவும் உள்ளேயும் என்ன பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. அகெயின் இந்த இன்ஜுரிஸ் சிஎஸ்கே ஒரு காதல் கதையாகிட்டு இருக்கு. ஜேமி ஓவர்டன் எல்லாம் ஆடிட்டு இருந்தான், அந்த மனுஷன் மட்டும்தான் அவனுக்கும் இன்ஜுரி வந்துருச்சு, அப்படியே வெளியே போயிட்டாரு. அவருக்கு போல ஸ்பென்சர் ஜான்சன் வந்தார், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணாதாங்க சொல்லணும். பவுலிங் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, செம்ம அடி அடிச்சுட்டாரு மிச்சல் மார்ஷுக்கு ஷார்ட்டாக போட்டால் புல் ஷாட் அடிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு உலகத்துக்கே தெரியும். பட் இந்த அன்ஷுல் கம்போஜ் 4வது ஓவர் வந்து ஷார்ட் எல்லா போலும் ஷார்ட்டாக போட்டார். அவர் மடக்கி புல் ஷாட் ஆடிக்கிட்டே இருந்தார். அங்கேயே கேம் ஒரு மாதிரி டன் அண்ட் டஸ்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் மேலே ஆஷா இருக்குனான்னு தெரியல, பட் 200%ல 10,000% சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு பெரிய கன்சர்ன் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கன் பிளேயரை எதுக்கு வெளியே உட்கார வைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றது சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அதே மாதிரி இப்போ அகில் ஹுசைன் மட்டும் விளையாடி இருந்தாருன்னு வைங்களேன், மிச்சல் மார்ஷ் இந்த அளவுக்கு அடிச்சிருப்பாரா? கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்க மாட்டார் கைஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் முகேஷ் சௌத்ரி போடுறாரா இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் போடுறாரா, 2வது ஓவர் அகில் ஹுசைன் வந்திருப்பாரு, உள்ள பாலை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இறக்கிட்டு இருப்பாரு. பட் ஒன்ஸ் அகெயின் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. பிளே ஆஃபோட வாய்ப்பு போயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் இருக்கிற 2 கேமே ஜெயிச்சா 100% போகலாம். பட் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் காலம்தான் பதில் சொல்லலாம். இந்த மாதிரி லூசு தரமாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் அகெயின் என்ன காம்பினேஷன் விளையாட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. டியான் ஃபாரஸ்டர், அதே மாதிரி குல்தீப் யாதவ் அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்துடும்.